Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.4ல first question பார்க்க போறோம். Solve. இப்போ first subdivisionல என்ன கொடுத்திருக்காங்க? x minus 5 into x minus 7 into x plus 6 into x plus 4 equal to 504. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்மளால எப்படி ரீரைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம x minus 5 into x plus 4 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி into x minus 7 into x plus 6 அப்படின்னு எழுதலாம். இந்த 504 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 504 equal to 0. இதை ஏன் இப்படி நம்ம ரீரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு போக போக நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்போ x minus 5 into x plus 4 இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? x into x என்ன x square minus 5 into x என்ன minus 5x 4 into x என்ன plus 4x அடுத்து minus 5 into 4 வந்து என்ன minus 20. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ x into x என்ன x square minus 7 into x என்ன minus 7x 6 into x என்ன plus 6x minus 7 into 6 வந்து என்ன minus 42. இங்கே minus 504 equal to 0. இப்போ இங்கே என்ன வரும்? x square minus 5x plus 4x என்ன வரும்? minus x இங்கே minus 20 into x square minus 7x plus 6x என்ன வரும்? minus x minus 42 இங்க minus 504 equal to 0. ஏன் இந்த ரெண்டு காம்பினேஷனும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், அதே மாதிரி இந்த ரெண்டு காம்பினேஷனும் மல்டிப்ளை பண்ணுறோன்னா, மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே என்ன வருது? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், அதாவது காமன், அதாவது சேமாக வருதா? ஸோ அதனால தான் எந்த ரெண்டு காம்பினேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இது வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். லெட் y equal to x square minus x. அப்போ y substitute பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? y minus 20 into y minus 42 minus 504 equal to 0. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும்? y into y என்ன y square minus 20 into y என்ன minus 20y minus 42 into y வந்து என்ன minus 42y minus 20 into minus 42 என்ன வரும்? plus 840 இங்க minus 504 equal to 0. அப்போ y square minus 20y minus 42y வந்து என்ன minus 62y. அடுத்து 840லேருந்து 504 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 336 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸாக எழுதலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 336 வரணும், ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 62. எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் மைனஸ் 56 அண்ட் மைனஸ் 6. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 336, ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 62. அப்போ இது நீங்கள் எப்படி எழுதலாம்? y ஸ்கொயர் மைனஸ் 56y மைனஸ் 6y plus 336 equal to 0. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் y காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும்? y minus 56. அடுத்த டூ டேர்ம்ஸில் மைனஸ் 6 காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும்? y minus 56 equal to 0. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன? இங்கே y minus 6 அடுத்து y minus 56 equal to 0. ஸோ அது மூலமாக என்ன சொல்லலாம்? y minus 6 equal to 0, அதே மாதிரி y minus 56 equal to 0. அப்போ yயோட வேல்யூ வந்து இங்கே 6, அதே மாதிரி yயோட வேல்யூ 56. இப்போது நம்மளுக்கு yயோட வேல்யூஸ் ரெண்டு வேல்யூஸ் வந்து கிடைச்சிருக்கு. y வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம்? x square minus x. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது x square minus x equal to 6, அதே மாதிரி இங்கே x square minus x equal to 56. அப்போது x square minus x 6 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 6 equal to 0. அதே மாதிரி x square minus x 56 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 56 equal to 0. இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும்? minus 6, ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? minus 1. அப்போது எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் இப்போ minus 3 and 2, ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 6, ஆட் பண்ணிங்கன்னா minus 1. அப்போது ஃபேக்டர்ஸாக நம்ம எப்படி எழுதலாம்? x minus 3 into x plus 2 அப்படின்னு எழுதலாம் equal to 0. ஸோ அது மூலமாக x minus 3 equal to 0, அதே மாதிரி x plus 2 equal to 0. அப்போ எக்ஸோட வேல்யூ 3, அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ minus 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 56, ஆட் பண்ணிங்கன்னா minus 1. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் minus 8 and 7, ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 56, ஆட் பண்ணிங்கன்னா minus 1. அப்போ ஃபேக்டர்ஸாக எப்படி எழுதலாம்? x minus 8 into x plus 7 equal to 0. அப்போ x minus 8 equal to 0, அதே மாதிரி x plus 7 equal to 0. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன? 8, அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ என்ன? minus 7. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூஸ்லாம் என்ன? minus 7, minus 2,
3 and 8. ஸோ இதான் வந்து ரூட்டோட வேல்யூஸ், அதாவது ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் இதுதான். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.